கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன் மரியாளின் வீட்டில் பிரவேசித்தார். மரியாளே, பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார். இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். உன் இடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமானது தேவனாகிய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் கர்ப்பவதியாக யோசேப்பு அறிந்தார். ஆனால் யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தாள். அன்று இரவு கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றினார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடம் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயர்வாக. ஏனெனில் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டார். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. எனவே அவர் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும் இருந்தபடியினால் தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை குடிமதிப்பு எழுதும்படியாக தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் உள்ளதா? ஐயா, என் மனைவி பிரசவ வழியாக அவதிப்படுகிறார். உங்கள் சத்திரத்தில் இடம் உள்ளதா? சத்திரத்தில் இடம் இல்லாதிருந்ததால் அங்கிருக்கும் மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்போது அந்நாட்டிலே மேய்ப்பயர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையில் காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின்
பிள்ளை பிறந்திருக்கிறார். பிள்ளை துணியில் சற்று முன்னாலேயே இருக்கிறது. இது உங்களுக்கு அடையாளம். தேவதூதன் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி ஒருவர், வாருங்கள், நம் அனைவரும் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். போகலாம், வாருங்கள். தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் செய்தார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவே வாழ்க. மைக் ஆன் பண்ணாடா ஃபர்ஸ்ட். மைக் ஆன் பண்ணுங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை பணிந்து கொள்ள வந்தோம். என்னது, யூதர்களுக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேத பாரகரே, எல்லோரும் இங்கே வாருங்கள். நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. மூஞ்சி காரம் மாட்டது, திரும்பா. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறேன் மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு எனக்கு அறிவியுங்கள். நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். ஒரு ஸ்டெப் கால் அவர் கழிச்சு எடுத்துக்கணும்.